Hi friends, வணக்கம். Welcome to LearnMech Tamil. Okay, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் theories of failure. Okay, machine designல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, இது ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்னே நம்ம சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு கேட் எக்ஸாம் மாதிரி எழுதக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு தியரியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா தியரியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா வாட் இஸ் ஃபெயிலியர், ஃபெயிலியர்னால் என்ன, ஓகே, அதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், ஸோ இந்த தியரிஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த தியரிஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபெயிலியரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னு என்ன. ஓகே, நான் ஒரு டிசைன் இன்ஜினியர். நான் ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு காம்போனண்ட்டை டிசைன் பண்ணுறேன். அந்த காம்போனண்ட்டை ஒர்க்கிங் கண்டிஷனில் வைக்கிறேன். ஓகே, அது ஒர்க் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்போ அது பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டிஃபார்ம் ஆகுது இல்லை ஃப்ராக்சர் ஆகுது. ஓகே, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஒரு எலாஸ்டிக் லிமிட் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு கொடுக்குறப்போ லோடு எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் ஷேப்புக்கு. பட் ஒரிஜினல் ஷேப்புக்கு வராமல் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் நடந்துருச்சு இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இங்கே இந்த பிளேட்டு பாருங்கள். ஓகே, நான் வந்து டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ரெண்டு சைடும். ஓகே, இங்கே தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஏதாவது ஒரு பாயிண்டில் எடுத்தனாலும் எனக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது எவ்வளோ ஆக்ட் ஆகும், லோடு லோடு கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, ஸ்ட்ரெயின் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் கர்வ் மூலிமா தெரிஞ்சிருப்போம். ஓகே, அந்த கர்வ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு யூனிஆக்சியல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிஆக்சியல் டென்சைல் லோடு கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்சைல் ஸ்ட்ரெயினும் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கர்வு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கர்வ் இப்படி இருக்குமா, இது வந்து ஸ்ட்ரெயின், இது ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, கரெக்டா? நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட்டை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஈல்டுன்னு என்ன, ஸோ எலாஸ்டிக் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி நீங்கள் லோடு கொடுக்கும்போது அது எலாஸ்டிக் லிமிட் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு மாறும். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் என்ன, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஓகே, அந்த பாயிண்ட்டை தான் ஈல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எனக்கு ஈல்டு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் என்னோடய ஃபெயிலியர். உங்கள் டக்டைல் மெட்டீரியலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கோங்க, ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கோங்க, இந்த ரெக்டாங்கிள் எலமெண்ட்டு இது மைல்டு ஸ்டீல்னு வச்சுக்கோங்க. இதை நான் இழுக்கிறேன் அப்படின்னா ஓகே, இது என்ன ஆகும், டிஃபர்மேஷன் ஆகும். நான் விட்டுட்டேன்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்படி வராமல் பெர்மனன்ட் டிஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோடய ஃபெயிலியர். இதே பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, அது என்னதுன்னா கண்ணாடியில் நீங்கள் லோடு கொடுத்தா டிஃபர்மேஷன் ஆகுமா, ஆகாது. சரிங்களா? அங்கே உங்களுக்கு என்னது ஸ்ட்ரைட்டாக உடஞ்சிடும், பிரேக் தான் ஆகும். அங்கே நம்ம எதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இதை வந்து சிக்மா ஒய், இது சிக்மா யூ. ஓகே, இந்த கர்வ் ஃபார்ம் பண்ணது ஃபுல்லாமே எதுக்குன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான். நான் இங்கே பண்ணியிருக்கிறது டென்சைல் டெஸ்ட்டு. அதனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்ட், டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் அல்டிமேட் பாயிண்ட். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த காம்போனண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறேன். நான் டிசைன் பண்ணிட்டேன். லோடு டிவைடட் பை ஏரியா. என்னோடய ஏரியா பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா, ரெக்டாங்கிள் ஏரியா அப்படி இருக்குது. ஓகே, பிடி ஆர் பிடி ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் லோடு டிவைடட் பை ஏரியா போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுதான் என்னோடய ஃபெயிலியர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் கிராஸ் செக்ஷனை அதிகப்படுத்தணும். அவ்வளோதான்.
இப்போ என்னோடய கிராஸ் செக்ஷனை வந்து பியும் டியும் ஏதாவது ஒரு பண்ணு நான் அதிகப்படுத்துவேன். அதிகப்படுத்தினேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வேல்யூ கம்மியாயிரும். இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கீழே வந்துடும். ஓகே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் டிசைன் பண்ணது சேஃபு. ஸோ நான் எதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்? ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கர்வ் எப்படி யூஸ் பண்ணாங்க? யூனிஆக்சியலில் லோட் அப்ளைக்குள்ள ஒரு மெட்டீரியல், நீங்கள் மைல்டு ஸ்டீல்னால் அந்த மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல் நான் டெஸ்ட் பண்ணக்குள்ள ஈல்டு பாயிண்டில் எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வந்துச்சோ அதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு என்னோடய ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை அதோட கம்பேர் பண்ணுறேன். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட்டு, என்னோடய காம்பனண்ட்டு ஃபெயில் ஆகலை, டிசைனு சேஃபு. அப்படி தாண்டி போச்சுன்னா என்னோடய கிராஸ் செக்ஷனை சேஞ்ச் பண்ணணும், அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா என்ன ஃபெயிலியர்னால் என்னென்னு? ஓகே, பியாண்ட் தட் ஒர்க்கிங் லிமிட்டை தாண்டி போக்குள்ள ஃபெயில் ஆகும். லோடு கொடுக்குறப்பையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக போக்குள்ள ஃபெயில் ஆகும். அதை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுதா? இதே கான்செப்டை தான் நம்ம தியரி ஆஃப் ஃபெயிலியரில் பார்க்க போகிறோம். சரி, இப்படி தான் நான் வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எதுக்கு தியரிஸ்? இது எதுக்குன்னா, இப்போ என்கிட்ட ஒரு காம்போனண்ட் இருக்குன்னா, ஓகே, இந்த காம்போனண்ட்டில் எக்ஸில் வந்து நான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன், ஒய்யில் ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன், இந்த காம்போனண்ட் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். அப்போது என்னாச்சு? எனக்கு மோர் தென் ஒன் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? பைஆக்சியல் ஆர் ட்ரைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகக்குள்ள நீங்கள் ஈஸியாக உங்களால் ஃபெயிலியரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அந்த இடத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து ஒவ்வொரு தியரி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சில டிசைன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஸ்ட்ரெயினை ரெஃபரன்ஸாக வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் எனர்ஜியை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு தியரி நம்ம எப்படி வந்து ஃபெயிலியரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு காம்போனண்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்னோடய வால் இப்படி இருக்குது. இப்போ எங்கே நம்ம வந்து இந்த தியரிஸ் அப்ளை பண்ண போகிறோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு தான் இந்த தியரிஸை நான் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் ஓகே எனக்கு இப்படி ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை வந்து இதுதான் என்னோடய ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட்டை இந்த வாலில் நான் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? ஒரு போல்ட்டை டிசைன் பண்ணணும் இல்லையா? ஓகே, ஒரு போல்ட்டை நான் டிசைன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து எனக்கு நான் லோடு கொடுக்க போகிறேன். என்ன லோடுனா பி அப்படிங்கிற டென்சைல் லோடும், டபிள்யூ அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு வேணால் இங்கே வந்து ஒரு 20 கிலோ நியூட்டன், இது 50 கிலோ நியூட்டன். ஸோ 20 கிலோ நியூட்டன் வந்து டென்சைலில் லோடு கொடுக்குறேன், 50 கிலோ நியூட்டன் வந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லோடு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த டென்சைல் லோடுனால இப்போ நான் என்னோடய எய்ம் என்னன்னா, நான் அந்த போல்ட்டை டிசைன் பண்ணணும். என்னோடய ப்ராக்கெட்டை கொண்டு போய் நான் செவுத்தில் வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு 2 போல்ட்டை போட்டு டைட் பண்ண போகிறேன். அந்த 2 போல்ட்டோட சைஸை நான் வந்து டிஃபைன் பண்ணணும். என்னோடய ப்ராக்கெட்டில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுன்னா, டென்சைலாக 20 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது, வெர்டிக்கலாக வந்து 50 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த காம்பனண்ட் என்னென்ன ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும்? இப்போ நான் போல்ட்டு வச்சு அட்டாச் பண்ணேன்னா டென்சைல் லோடு மூலிமா டென்சைல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். வெர்டிக்கல் லோடு மூலிமா இது பிளேட்டு கீழே வர பார்க்குமா இந்த ப்ராக்கெட்டு, அப்போது சிஎஸ்எஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் லோடு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி போக சான்ஸ் இருக்கா? இந்த மாதிரி அப்போது பெண்ட் ஆகுமா? அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இன்னொன்று ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து இந்த போல்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நான் 3 ஸ்ட்ரெஸ்ஸை அஸ்யூம் பண்ணி ஆகணும். அங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த கான்செப்ட் வச்சு போட முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக சிக்மா வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒவ்வொரு தியரி அப்ளை பண்ணி இந்த போல்ட்டை டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு தியரி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் வந்து ரேங்கிங் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓகே, ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இது ஒரு எலமெண்ட்டில் எங்கே ஆக்ட் ஆகும், எப்போ ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்ளோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த தியரி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் தெரியாமல் இந்த தியரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, உங்கள் காம்போனண்ட்டில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு அந்த போல்ட்டு. ஸோ அந்த போல்ட்டில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதாவது ஒரு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டில் வந்து 2 ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை 3 ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 2ஆக பிடிக்க போகிறேன். இப்போ 2 டைமென்ஷனல் அப்படின்னா 2 ஸ்ட்ரெஸ் இருக்கும், மேக்ஸிமம் 1 மினிமம் 1. 3 டைமென்ஷனல் அப்படின்னா 3 ஆக்சிஸ், ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், σ1, σ2, σ3. 2 டைமென்ஷனாக σ1 அண்ட் σ2. அதில் σ1 வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், σ2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லா தியரியிலையுமே எந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா ஒரு யூனிஆக்சியல் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஒரு யூனிஆக்சியல் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகக்குள்ள அந்த மெட்டீரியலில் ஈல்டு பாயிண்டில் என்ன நடக்குது, அந்த ஈல்டு பாயிண்ட்டை தான் நான் என்னவாக எடுத்திருக்கேன், ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். இங்கே நான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஈல்டு பாயிண்டில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு இருக்குது, ஈல்டு பாயிண்டில் என்னோடய நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை விட நான் கண்டுபிடிச்ச இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கணும். சப்போஸ் இது கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா அப்படின்னா எனக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகும். நான் மறுபடியும் வந்து கிராஸ் செக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னோடய போல்ட்டை வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போல்ட்டில் ஆக்ட் ஆகிற மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், σx + σy/2 ப்ளஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் σx - σy ² + 4τ². இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு σ1 கிடச்சிரும். அந்த σ1 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரியும் ஈல்டு பாயிண்டில். இப்போ மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல்னால் ஈல்டு பாயிண்டில் அதோட நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், 360 MPa இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 360 MPa எனக்கு தெரியும். நான் டிசைன் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டோட என்னோடய போல்ட்டோட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 360 கம்மியாக இருக்கணும். அந்த 360 அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணக்குள்ள டிசைனுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ சேஃபாக தான் டிசைன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த σyt, அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ மைல்டு ஸ்டீலோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3 இல்லை 4 இருக்கும். இப்போ நமக்கு மேலே 360 இருக்குது, கீழே 4 இருக்குது. 2 டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 90 MPa கிடைக்குமா? அப்போ நான் டிசைன் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமமாகவே 90 தான் இருக்கணும். அதுக்கு கீழே தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கீழே ஸ்ட்ரெஸ் வர மாதிரி என்னோடய போல்ட்டோட டயாமீட்டர், டைமென்ஷன், லென்த்து எல்லாமே நான் ஃபிட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ σ1 அண்ட் σ2. σ1 தான் மேக்ஸிமம், அதனால் σ1 மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸை தொடவே இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல σytன்னு போட்டேன் இல்லையா, ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கு மேலே நான் அல்டிமேட் போட்டேன்னா அது என்ன மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியல். நான் முன்னே சொன்னேன் கண்ணாடிக்கு வந்து டிஃபர்மேஷன் இருக்காது, அதனால் ஈல்டு பாயிண்ட் நான் தொடவே மாட்டேன். டைரெக்டாக எங்கே போயிடுவேன், அல்டிமேட்டுக்கு போயிடுவேன். ஓகே, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் நான் இங்கே போட்டு, அல்டிமேட் தான் என்னோடய ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 5 தியரி நான் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு போடுறேன்னா 5 தியரிக்கு நான் எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேன், அல்டிமேட் தான், அல்டிமேட் பாயிண்ட் தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது எங்கே இருக்கும் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் போகிறேன். இந்த பாருங்கள், இங்கே இதை நான் வந்து σyயால் அரெஸ்ட் பண்ணுறேன். σyt, இது மைனஸ் σyt, இது σyt, இது மைனஸ் σyt. இதை 4 ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் இல்லையா? ஆக்சுவலாக இது ஸ்கொயரு போட்டெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்கொயர் எலமெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? இது என்னன்னா, நான் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த σ1ஓட வேல்யூ σ2ஓட வேல்யூ இந்த ஸ்கொயர் ரீஜியனுக்குள்ளே தான் இருக்கணும். எங்கே வேணால் இருக்கிறோம், இங்கே இருக்கலாம், பாயிண்ட் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். σ1, σ2 கண்டுபிடிப்பீங்க இல்லையா?
50, 30, 60, 30, 70, 20, 80, 30 அப்படின்னு சிக்மா 1ஓட வேல்யூ 80, சிக்மா 2ஓட வேல்யூ 40ன்னு வச்சுக்க. 80, 40. ஓகே, ஸோ 80, இது 40னா இங்கே வருமா எனக்கு பாயிண்ட்டு? இல்லை ஒருவேளை கம்ப்ரஸிவ் லோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க டென்சைலுக்கு பதில் அப்படின்னா 80, -40னா இங்கே வருமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த ரீஜியனுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இருக்கணும். சப்போஸ் இந்த ரீஜியன் விட்டு வெளியே போச்சு அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணது தப்பு, உங்கள் ப்ராடக்ட்டு ஃபெயிலியரு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம போல்ட்டோட டயாமீட்டரை அதிகப்படுத்தி பெரிய போல்ட்டை நான் வந்து ஃபிட் பண்ணணும். புரியுதா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் தியரிக்கு போகலாம். ஸோ என்னோடய அடுத்த தியரி என்னென்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ். அதை நான் கம்பேர் பண்ணேன். ஈல்டு பாயிண்டில் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னோடய போல்ட் மெட்டீரியலில் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி அதை விட இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டேன். இப்போ நான் வந்து இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இது வந்து உங்களோட ஈல்டு பாயிண்டில் இருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ். நான் டென்சைல் டெஸ்ட் பண்ணக்குள்ளே ஒரு பாயிண்ட் கிடச்சதுலே ஈல்டு பாயிண்ட்டு, அந்த ஈல்டு பாயிண்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய என்னது சியர் ஸ்ட்ரெஸ். புரியுதுங்களா? இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த சியர் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்ட், அந்த பாயிண்டில் இருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட என்னோடய மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நான் 2D எடுத்துக்கிறேன். 2Dயில் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் சிக்மா எக்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் சிக்மா ஒய் இருக்குது, அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது, டவ் எக்ஸ் ஒய் அப்படின்னு ஆக்ட் ஆகுது. ஓகே, இதுக்கு நான் அந்த மோர் சர்க்கிள் மெத்தட் வச்சு போட்டிங்கன்னா ஒரு சும்மா ரஃபாக போடுறேன் நான், ஏன்னா மோர் சர்க்கிள் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மோர் சர்க்கிள் எனக்கு கிடைக்குது. ஓகே, இதில் இதுதான் சிக்மா 2, இந்த பாயிண்ட்டு சிக்மா 1, இது வந்து சிக்மா எக்ஸு, இது டவ். ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸு இப்போ என்னோடய டயாமீட்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் என்ன கிடைக்கும் எனக்கு, இதுதான் என்னோடய டயாமீட்டர் இல்லைங்களா? இது சிக்மா 1, இது சிக்மா 2. அப்போ இந்த கேப் என்னன்னு எனக்கு கிடைக்கும், ஆப்வியஸ்லி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே பிளாட் பண்ணுங்கள் ஒரு ஆக்சிஸை, ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதா, இது அப்படியே அடிஷனில் கொண்டு வாங்க. இது என்னது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னென்னா உங்களோட மோர் சர்க்கிளோட ரேடியஸ். டயாமீட்ரு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2. அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும், டயாமீட்டர் டிவைட் பை 2ங்களா, அவ்வளோதான். இதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ டவ் மேக்ஸ் இஸ் நத்திங் பட் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2. ஓகே, அதே மாதிரி தான் உங்களோட ஈல்டு பாயிண்டில் இருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஓகேங்களா எப்படி இருக்குன்னா 0.5 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இன் ப்ராக்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவ் அட் ஈல்டு ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 0.577 சிக்மா ஒய்டி. டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட 0.577 டைம் தான் என்னது அந்த ஈல்டு பாயிண்டில் இருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ். பட் ஆனால் நாம் இங்கே என்ன எடுத்துக்கிறோம், தியரிட்டிக்கலாக அப்ராக்சிமேட்டாக 0.5ன்னு எடுத்துக்கிறேன், அது டிவைட் பை 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ என்னோடய ஈல்டு பாயிண்டில் இருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு ஈக்குவலு, ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாதி. இப்போ வந்து இதில் வந்து எனக்கு 80 மெகா பாஸ்கல் அப்படின்னா என்னோடய டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு ஆப்வியஸ்லி என்னோடய சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், 40 மெகா பாஸ்கல். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். டிவைட் பை 2 கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைனல் ஈக்குவேஷன் வில் பி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 should be less than the tensile stress at yield point. இப்போ புரியுதுங்களா? எனக்கு சிக்மா 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 2 அப்படிங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அந்த வேல்யூ எது கம்மியாக இருக்கணும், என்னோட டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்டை விட கம்மியாக இருக்கணும். முன்ன போனதில் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்மா 1 மட்டும் கம்பேர் பண்ணேன், இப்போ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 போட்டிருக்கு.
ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கிராஃபிக்கலாக ஒரு டயக்ராம் வரைவோம். இங்கே நமக்கு எப்படி இருக்குது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு எக்ஸில் சிக்மா 1 எடுத்துக்கிறேன், ஒய்யில் சிக்மா 2 எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னா என்னோடய டயக்ராம் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய பிளாட் பண்ணுற ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே தான் என்னோடய சிக்மா ஒய் டி இருக்கும். இதுக்குள்ளே தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போல்ட்டை டிசைன் பண்ணிட்டேன். அந்த போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டேன், மினிமம் பிரின்சிபல்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரெண்டுக்கு நான் டிஃப்ரெண்ட் போடுறேன். அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்குள்ளே இருக்கணும், இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நான் இதுக்குள்ளே நான் எங்கே வேணாலும் அதனோட வேல்யூ இருக்கலாம். சிஎஸ்எஸ் வேல்யூ இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இந்த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி சொல்லுது. மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸஸ்னால் பிரின்சிபல்ஸஸ் எடுத்து நான் கம்பேர் பண்ணுறேன், மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்னால் அந்த சிஎஸ்எஸ் எடுத்து கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தேர்ட் ஒன், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க, மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் பார்த்தீங்க, இப்போது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்து இன்னொன்று ஸ்ட்ரெயின் வேனன் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயினை நான் ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, நான் நார்மலாக டென்சைல் டெஸ்ட் பண்ணக்குள்ள ஈல்டு பாயிண்டில் எனக்கு என்ன ஸ்ட்ரெயின் கிடைக்குது. ஓகே, த நார்மல் ஸ்ட்ரெயின் அட்டைன் இன் தி ஈல்டு பாயிண்ட், அந்த பாயிண்டில் எனக்கு என்ன ஸ்ட்ரெயின் கிடைக்குதோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் போல்ட்டை டிசைன் பண்ணக்குள்ள அங்கே எனக்கு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஈல்டு பாயிண்டில் இருக்கிற ஸ்ட்ரெயினை விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஃபெயிலியர் பாயிண்ட். இதை தாண்டிச்சுன்னா எனக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகும் அப்படின்னு நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், கரெக்டுங்களா? அப்போது ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இ, யங் மாடுலஸை நான் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை போடுறேன். இப்போது இ ஈக்குவல் டு என்னது? ஸ்ட்ரெஸ் டிவைட் பை இயா. அப்போது ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங் மாடுலஸ், இது உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே என்ன பண்ணுறேன், இ ஒய்டி அப்படின்னு போட்டோன்னா டென்சைல் அட் ஈல்டுன்னு போட்டோன்னா இங்கே என்ன ஆகும், ஒய்டின்னு வருமா? இது இ மேக்ஸிமம் போட்டால் அது மேக்ஸிமம் வருமா? அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூ எனக்கு வந்துருச்சா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு கிடச்சிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, நீங்கள் எது மேக்ஸிமம் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை இ, சிக்மா 1 தான் நான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுக்கிறேன். அப்புறம் மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2 டிவைட் பை இ. இந்த மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும், அந்த மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்களோட ஸ்ட்ரெயின் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் அதையும் கன்சிடர் பண்ணி அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். எதால் மல்டிபிள் பண்ணி பாய்சான்ஸ் ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மைல்டு ஸ்டீல் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்க, அதோட பாய்சான்ஸ் ரேஷியோ 0.3. இப்போ அந்த வேல்யூ நான் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இதோட ஸ்ட்ரெயின் இதுதான் சிக்மாங்கிறது, சிக்மா டிவைட் பை 2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினா, அந்த மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை மைனஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 டைமென்ஷனலுக்கு. சப்போஸ் இதுவே 3Dயாக இருந்தால் இ மேக்ஸ் ஈக்குவல் டு அதே தான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை முன்னாடி வச்சுக்கோங்க, மைனஸ் மியூ இன்ட்டு இ கூட கீழே எடுத்துக்கோங்க காமனாக, சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 3. இது ஃபார் 3D எலமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு ஈலாம் காமனாக இருக்குது, ஈலாம் எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்குது, சிக்மா 1 மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2, தட் சுட் பி லெஸ் தென் யுவர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் தி ஈல்டு பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சிக்மா 1 கம்மியாக இருக்கணும்னு பார்த்தோம். இதை விட மேக்ஸிமம் இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட சிக்மா 1 கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நாம் என்ன பார்த்தோம், சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 கம்மியாக இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், சிக்மா 1 மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2, இந்த வேல்யூ இதை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி சேஃப் டிசைன் அப்படிங்கிறப்போ ஒரு டிசைன் இன்ஜினியர் என்ன கொடுப்பீங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுப்பீங்க. நான் ஒரு டிசைன் எப்போவுமே சேஃபாக தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே,
இப்போது இதுக்கு நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய்லேயும் சிக்மா ஒன்னையும் சிக்மா டூயும் இந்த பிளாட் பண்ணுற பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து 2 டைமென்ஷனலுக்கு. நான் சிக்மா 3 காட்டவே இல்லை, 2 டைமென்ஷனுக்கு மட்டும்தான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி ஸோ சிக்மா ஒய்டி மைனஸ் சிக்மா ஒய்டி மைனஸ் சிக்மா ஒய்டி சிக்மா ஒய்டி. ஓகே, இப்போது இதுதான் என்னோடய ஏரியா. இப்போ நான் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ சிக்மா 1 மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2 போட்டு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பேன் இல்லைங்களா, அந்த வேல்யூ எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். எங்கே வேணால் வரலாம், இதுக்குள்ளே இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே எங்கே வேணால் வரலாம். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதுக்கு மேலே இங்கே கூட வரும். புரியுதா, நமக்கு சிக்மா ஒய்டி இங்கே இருக்குது, ஆனால் இந்த வேல்யூ இங்கே வந்தாலும் எனக்கு எதுக்குள்ளே தான் இருக்கும், அது அலோவபிள் தான் அது. ஓகே, இப்போ புரியுதா இந்த ஸ்ட்ரெயின் தியரி என்ன சொல்லுதுன்னு. நான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை நான் இப்போ போல்ட்டை டிசைன் பண்ணக்குள்ளே அதில் கிரியேட் ஆகிற மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயின் என்ன ஈல்டு பாயிண்டில் இருக்கிற நார்மல் ஸ்ட்ரெயினை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த கான்செப்ட் சொல்லுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தியரி டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஓகே, ஸோ இதுவரை நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பேன் ரெஃபரன்ஸாக, இல்லை ஸ்ட்ரெயின் எடுத்திருப்பேன், இல்லை சியர் ஸ்ட்ரெஸ் எடுத்திருப்பேன். இந்த 3 டாப்பிக்லையும் அதான் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனர்ஜி, ஸ்ட்ரெயின் எனர்ஜி எடுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் காம்போனண்ட்டில் மல்டி ஆக்சில், அதாவது பை ஆக்சியல் ட்ரைஆக்சியல் லோடு கொடுக்குறீங்க. ஸோ நிறையா ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, எக்ஸில் ஆக்ட் ஆகுது, ஒயில் ஆக்ட் ஆகுது, இசட்டில் ஆக்ட் ஆகுது, சியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. எல்லாமே ஆக்ட் ஆகக்குள்ள உங்கள் மெட்டீரியல் என்ன ஆகும், ஸ்ட்ரெயின்டு டிஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ டிஃபார்ம் ஆகக்குள்ள அதில் ஒரு எனர்ஜி ப்ரொசஸ், அந்த எலமெண்ட்டு சம் எனர்ஜி ப்ரொசஸ் பண்ணிக்கும். அந்த எனர்ஜி வச்சு தான் அந்த ஆட்டம்ஸ்லாம் மூவ் ஆகும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்னோடய காம்போனண்ட் ரொம்ப பெரிய காம்போனண்ட்டாக டிசைன் பண்ண போகிறேன். அவ்வளோ பெரிய காம்போனண்ட்டுக்கு நான் எப்படி ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இங்கே என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், 1 மீட்டர் கியூப் வால்யூமில் என்ன ஸ்ட்ரெயின் எனர்ஜி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற எனர்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டென்சைல் டெஸ்ட் பண்ணிங்களே யூடிஎம்மில், அப்போ ஈல்டு பாயிண்ட் வரக்குள்ளே அந்த மெட்டீரியல் எவ்வளோ எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுருக்கும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை விட நீங்கள் கால்குலேட் பண்ண எனர்ஜி வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிசைன் பண்ணது சேஃபு. அதுதான் இந்த கான்செப்ட் சொல்லுது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறேன், எனர்ஜி எடுத்துக்க போகிறேன். எனர்ஜியை வச்சு எங்கிட்ட இருக்கிற எனர்ஜியும் அதையும் கம்பேர் பண்ணி ஓகே என்னோடய டிசைன் ஃபெயிலியராக இல்லை சேஃபாக நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா நான் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா பர் யூனிட் வால்யூம். ஸோ யூனிட் வால்யூம் போட்டால் V இருக்காது, அப்போ என்ன இருக்கும் மீதி 1/2 இன்ட்டு சிக்மா இன்ட்டு E ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இப்போ யூனிட் வால்யூம் போடலைன்னா இன்ட்டு வின்னு ஒன்று வரும். ஸோ டோட்டல் டொமைனுக்கு போடக்குள்ள என்ன பண்ணுவீங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இன்ட்டு சிக்மா இன்ட்டு இ இன்ட்டு டிவின்னு போடுவீங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் படிக்கிறப்ப நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூனிட் வால்யூம் போடுறதுனால வால்யூமே நாங்கள் போடல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஆஃப் இன்ட்டு சிக்மா அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு இந்த ஸ்ட்ரெயின் என்ன பண்ணிக்கிறேன். இப்போ நான் போட்டேன் இல்லையா, ஸ்ட்ரெயின் எப்படி எழுதலாம், சிக்மா டிவைட் பை ஈன்னு எழுதலாமா. இப்போ நான் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அட் ஈல்டு எனக்கு என்ன கிடைக்கும், சிக்மா. அப்போ இது ஈல்டுன்னு என்ன, இது ஈல்டுன்னு வரும், அவ்வளோதான். எனக்கு கிடச்சிச்சா, சிக்மா அட் ஈல்டு பாயிண்டில் என்ன டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதோட ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 2E போட்டேன். அடுத்து இது எப்படி எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ நான் அடுத்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஓகே ஃபார் மை மெட்டீரியல் நான் டிசைன் பண்ண மெட்டீரியலுக்கு எப்படி இருக்கும். ஓகே, இங்கே அதே தான் நான் போட போகிறேன். ஆஃப் இன்ட்டு சிக்மா 1 என்னது, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு E1 என்னது, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்
ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு சிக்மா 2 இன்ட்டு E2 மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். இது ரெண்டுமே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எனர்ஜியும் மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எனர்ஜி, ரெண்டு எனர்ஜி ஆட் பண்ணனா தட் இஸ் மை டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்சர்வ் பை த மெட்டீரியல். இப்போ என்னோடய போல்ட் மெட்டீரியலில் எவ்வளோ எனர்ஜி நான் அப்சர்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு சிக்மா 1 அப்படியே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா இப்போ தானே போட்டோம். என்ன போட்டோம்? சிக்மா 1 டிவைட் பை இ மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2 டிவைட் பை இ. ஓகேங்களா? ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு சிக்மா 2 இன்ட்டு இதுக்கு E2க்கு என்ன வரும்? சிக்மா 2 டிவைட் பை இ. E2 அப்படிங்கிறது மினிமம் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். அப்போ எனக்கு முதல்ல வர்றது வந்து சிக்மா 2 தான் வரும். அதுக்கடுத்து இங்கே போடக்குள்ள நான் சிக்மா 1 போடுவேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆஃப் இயெல்லாம் வெளியே எடுத்துட்டிங்க 1/2e. இது உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா சிக்மா 1 ஸ்கொயர் மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 1 சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 1 சிக்மா 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ சிக்மா 1 சிக்மா 2 உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இது வந்து 2Dக்கு. 3Dக்கு போகல என்ன ஆகும்? ப்ளஸ் சிக்மா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ சிக்மா 1 சிக்மா 2 மைனஸ் 2 மியூ சிக்மா 2 சிக்மா 3 மைனஸ் 2 மியூ சிக்மா 3 சிக்மா 1. ஓகேங்களா? இப்போ எனக்கு 2e கேன்சல் பண்ணிவிட்டேன். எனக்கு மீதி இதுதான் சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 1ங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள். சிக்மா 2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அது எனக்கு தெரியும். மியூங்கிறது பாய்சான்ஸ் ரேஷியோ. இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னோட சிக்மா ஒய்டி டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் த ஈல்டு பாயிண்டோட ஸ்கொயர் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். இதுதான் இந்த எனர்ஜி தியரி சொல்லுது. ஓகே, எனர்ஜிங்கிறத எந்த எனர்ஜி கம்பேர் பண்ண போகிறேன். நார்மலாக என்னோட இங்கே இருக்கு இல்லையா கிராஃபு, இந்த கிராஃபில் ஈல்டு பாயிண்ட் வரக்குள்ளே எனக்கு என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆச்சு என் எலமெண்ட்டில். எப்போது ஒரே ஒரு யூனிஆக்சியல் டென்சைல் லோடு கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ எனர்ஜி க்ரியேட் ஆச்சோ அந்த எனர்ஜியை வச்சு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அந்த எனர்ஜியை கம்பேர் பண்ணுறேன். இது இதை விட கம்மியாக இருக்குன்னு பார்க்குறேன். சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் டைமென்ஷனை மாற்ற போகிறேன். ஓகே, இப்போது இதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு இந்த கிராஃப்லேருந்து இந்த சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் கூட உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ நான் அதே மாதிரி சிக்மா 1 எடுத்துக்கிறேன், ஒய்யில் சிக்மா 2 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஷேப் இது? எலிப்டிக்கல் ஷேப். ஓகே, ஸோ என்னோடய கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். எலிப்டிக்கல்னால் 2 ஆக்சிஸ் வேணும் இல்லைங்களா? ஒன்று மைனர் ஆக்சிஸ், இன்னொன்று மேஜர் ஆக்சிஸ். ஓகே, இந்த கார்னர் பாயிண்ட்லாம் என்னோட சிக்மா ஒய்டி என்னது? டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்ட். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ சிக்மா 1 சிக்மா 2 போட்டிங்கன்னா எங்கே வேணால் வரலாம். இந்த ஏரியாக்குள்ளே இங்கே வந்துச்சுன்னா கூட ஃபெயிலியர் தான். அதே மாதிரி இங்கே வரக்கூடாது, இங்கே வெளியே உள்ளக்குள்ளே மட்டும்தான் வரணும். சரி, கேட்கல இந்த வாட் இஸ் ஏ அண்ட் இஸ் பி, இது ரெண்டு தெரிஞ்சால் தான் நான் பிளாட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம வந்து இந்த எலிப்ஸை வரைய முடியும் இல்லையா? ஏங்கிறதுக்கு ஃபார்முலா சிக்மா ஒய்டி பை 1 மைனஸ் மியூ த ஸ்கொயர் ரூட். பிக்கு வந்து சிக்மா ஒய்டி டிவைட் பை 1 + மியூ. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பி வேல்யூ வந்து கேட்பாங்க உங்களுக்கு. மைனர் ஆக்சிஸுக்கு என்ன ஃபார்முலா, மேஜர் ஆக்சிஸ் என்ன ஃபார்முலா, இது 1 மார்க் இதில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்திருக்கும். ஓகே, ஒரு வாட்டியாச்சும் வந்திருக்கும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி என்ன சொல்லுதுன்னு? ஸ்டோர் ஆகிற ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வச்சு நான் கம்பேர் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியை டிஃபைன் பண்ணி அது என்ன ஃபார்முலாவோ ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய பிளாட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் கமா ஒய், தட் மீன்ஸ் சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூ இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும்.
இந்த ஏரியா டிஃபைன் பண்ணுறதுக்கு ஏ அண்ட் பியை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் ஃபார்முலாஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் தியரி அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் தியரி. ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்க இண்டஸ்ட்ரியில், ஓகே, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டிசைன் பண்ணக்குள்ளே அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த தியரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வான் மிஸ்ஸஸ் தியரி. இந்த வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆன்சிஸ் டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் அனலைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பார் எலமெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை எந்த காம்பனண்ட்டை நீங்கள் வந்து ஆன்சிஸில் அனலைஸ் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு கேட்கும் எந்த ஸ்ட்ரெஸ் வேணும்னு. வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ் தான் கேட்போம். அந்த வான் மிஸ்ஸஸ் தான் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் கொடுப்பாங்க ஆன்சிஸில். ஓகே, ஸோ அந்த இதை வச்சு தான் மேக்ஸிமம் இப்போ இருக்கிற காம்பனண்ட்ஸ் எல்லாமே, ஆட்டோமொபைல் காம்பனண்ட் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது? ஸோ இந்த தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி இது என்னது, வாட் இஸ் இட்? இந்த டிஸ்டார்ஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? இப்போது என்கிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது, இதோட ஒரிஜினல் ஷேப் இப்படி இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் லோடு கொடுக்குறேன். ஸோ லோடு கொடுத்தா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி இது என்ன ஆகும்? ஷேப்பும் சேஞ்ச் ஆகும், ஆஸ் வெல் அஸ் அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இது இப்போ வந்து எனக்கு என்னென்னா, இப்போ லோடு கொடுக்குறப்போ அதில் வந்து அச்சீவ் ஆகிற அது வந்து கெயின் பண்ணுற டோட்டல் எனர்ஜி வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் எனர்ஜி அப்சர்வ்ட் பை த மெட்டீரியல் while applying the load, அந்த எனர்ஜி ரெண்டாக பிரிக்கிறேன். ஒரு எனர்ஜி என்னது, ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால க்ரியேட் ஆகிற எனர்ஜி. இன்னொரு எனர்ஜி என்னது, வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால க்ரியேட் ஆகிற ஒரு எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, வால்யூம் சேஞ்ச் ஆகலை, ஷேப் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஷேப் அப்படியே இருக்குது. ஸோ ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு எனர்ஜி அப்சர்வ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே இந்த ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜி தான் மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எனர்ஜிக்கான ஃபார்முலா 1 + μ/3e. இது நான் எடுத்துருக்கிறது வந்து 2 டைமென்ஷனலுக்கு. ஸோ ஃபார் 3Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 + μ/3e இதே தான். σ1 - σ2 the whole square divided by 2 plus σ2 - σ3 the whole square divided by 2 plus σ3 - σ1 the whole square divided by 2. ஓகேங்களா? 2 டைமென்ஷனில் 2 ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். 3 டைமென்ஷனில் 3 இருக்கும், σ1 σ2 σ3. ஓகே, இப்போ எனக்கு இது நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இதுதான் என்னோடய σv, வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ நாம் வந்து ரியல் டைமாக நாம் அனலைஸ் பண்ணுற எல்லா எலமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனல் தான். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் 2 டைமென்ஷனில் என்ன பண்ணுவீங்க, σ1 - σ2 divided by the whole square divided by 2 the வேல்யூவை ஸ்கொயர் பண்ணனா அந்த வர ஸ்ட்ரெஸ்ஸு தான் எனக்கு என்னது, வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ். புரியுதுங்களா? இது 2 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனுக்கு இதை நான் அப்படியே வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதுதான் என்னோட வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் 3 டைமென்ஷனல் எலமெண்ட். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஓகேங்களா, எதோட கம்பேர் பண்ணுறேன், எகெயின் அதே டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் த ஈல்டு பாயிண்ட் 360 MPa. அதோட நான் இப்போ கிரியேட் பண்ண அந்த போல்ட்டோட வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸை நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை நான் டிசைனை வந்து சேஃபாக டிசைன் பண்ணுறேன்னா டிவைடட் பை ஃபேக்டராசிட்டி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஏன் வான் மிஸ்ஸஸ் தியரின்னு சொல்கிறாங்கன்னு புரியுதா? ஏன்னா நான் இங்கே கம்பேர் பண்ணக்கூடியது வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வந்துச்சு, இந்த எனர்ஜி தியரி எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு லோடு கொடுக்குறப்போ அதோட ஷேப் சேஞ்ச் ஆகிறப்போ க்ரியேட் ஆகிற எனர்ஜி தான் இந்த மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சது தான் இந்த வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் என்னோட ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா என் டிசைன் சேஃபு, அதிகமாக இருந்துச்சுன்னா நான் டிசைனை மாற்றுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நாம் கிராஃப் வரைகிறோம். இதோட கிராஃபும் எலிப்டிக்கல் தான். த சேம் லைக் ஒரு எனர்ஜி மெத்தடில் நீங்கள் போட்டால் அதே கிராஃப் தான் இங்கேயும் வரும்.
ஒன்று தான் உங்களோட ஏ வேல்யூ பி வேல்யூ உங்களோட மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸோட ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, சிக்மா ஒய்டி அண்ட் சிக்மா ஒய்டி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஏரியா. இதில் இது பி மைனர் ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ். சரிங்களா? இங்கே என்னோடய ஃபார்முலா என்னென்னா A = square root of 2 sigma yt and B = square root of 2/3 sigma yt. ஓகேவா? ஸோ என்னோடய மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் வேல்யூ நான் கிடச்சிச்சு. இதை வச்சு நான் ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பை ட்ரா பண்ணுறேன். இந்த எலிப்டிக்கல் ஷேப்புக்குள்ளே என்னோடய வான் மிஸ் ஸ்ட்ரெஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். இதை தாண்டி போச்சுன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு என்னோடய மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த கான்செப்ட். இந்த வான் மிஸ்ஸஸ் தியரி இதுதான் சொல்லுது. உங்கள் வான் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஈல்டு பாயிண்டில் இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 தியரியிலுமே உங்களுக்கு சிக்மா 1 சிக்மா 2 அப்படிங்கிற டேர்ம் வந்துக்கிட்டே இருக்கும். சிக்மா 1னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, சிக்மா 2னா மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, டவு மேக்ஸ்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இ மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். ஓகே, இதெல்லாம் சிக்மா ஒய்டி அப்படிங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் ஈல்டு பாயிண்ட் வேர் அப்படின்னா யூனிஆக்சியல் டென்சைல் லோடு அப்ளை ஆகக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நான் போட்டது எல்லாமே டக்டைல் மெட்டீரியலுக்கு, மோர் மைல்டு ஸ்டீலுக்கு நான் போட்டேன். நீங்கள் பிரிட்டில் வேணுக்கும் வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும்னா உங்களோட இந்த அலவன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மேக்ஸிமமோட கம்மியாக இருந்ததுன்னா என் டிசைன் சேஃபு. இல்லை மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமாக போச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பேனிக்காக தேவையில்ல, நான் என்னோடய கிராஸ் செக்ஷனை அதிகப்படுத்தினா போதும். ஓகே, ஒரு ராடை நான் டிசைன் பண்ணுறேன். இந்த ராடோட டயாமீட்டர் 50 mm டயாமீட்டரை யூஸ் பண்ணுறேன். அதில் நான் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமாக போச்சு அப்படின்னா நான் ராடோட டயாமீட்டர் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலான கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடும், என் டிசைன் சேஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த 5 தியரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய்ஹிந்த்.